எதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் எந்த ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் தாவேகா, விஜய், ஜனநாயகன் இந்த மாதிரி சப்ஜெக்டை தாண்டி சீமான் மட்டும் இல்லை எல்லா கட்சி தலைவர்களுமே ஏதோ ஒரு வகையில் அதை பேசிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு தாவேகா எல்லாரையும் போட்டு உலுக்கிட்டு இருக்கா. தாவேகா அந்த அளவுக்கு உழுக்கல. தாவேகா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு விசாரணைக்கு போகிறாரு. இது அவர் நான் என்ன கேட்குறேன்னா, ஆப்கானிஸ்தான் போய் வந்து இப்போது போர் நிறுத்த போகிறாரா, இல்லை வந்து பாலஸ்தீனத்தை வந்து வாங்கி கொடுக்க அவர் வந்து கிளம்பி போகிறாரா? அவர் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்காக போகிறார். அவர் விஜய் வந்து திமுக காங்கிரசினுடைய ஒரு பி டீமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறனால தான் பிஜேபி வந்து நெருங்க எல்லாருமே ஆளால விஜய் ஏதோ ஒரு கட்சியில் பி டீம்னா அப்புறம் என்ன புரியல. பொலிட்டீஷியனாக நீங்கள் வரும்போது இங்கே ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து அதுவும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வருகிறேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணிக்கல, அந்த குவாலிட்டி நீங்கள் வளர்த்துக்கல. அந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் சீமான் அவர்கள் மட்டும்தான். எல்லா கட்சி கூட்டம் நடத்தும் போது மரத்தில் ஏறி பார்த்துருக்காங்க, மேலே ஏறி பார்த்துருக்காங்க, எல்லா தலைவர்கள் இறங்குங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. கீழே விழுந்திருக்காங்க. இப்போ கீழே தவறுனா எல்லாரும் கீழே விட எல்லா கூட்டத்தையும் கீழே விட தான் செய்வாங்க. இப்போ என்னன்னா அது ஒரு 10 சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றிலாம் பேச மாட்டோம். விஜய் பண்ணியிருக்காரா, அவர் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவர் தான் பேசுவோம் அப்படின்னா இது என்ன? இல்லை, நீங்களே கரெக்டாக சொல்கிறீங்க. அவ்வளோ அனுபவப்பட்ட கட்சியில் ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தினா வாழத்தார கட்சிட்டு போகிற நடந்திருக்கு, பேட்டு பாட்டியில் வாட்ஸ்அப் நடந்திருக்கு. சொல்கிறேன், இது இந்த பக்குவப்பட்ட 75 வருஷம் கட்சிக்கே இந்த நிலைமை இருக்குன்னா நேற்று 2 வருஷம் தான் ஆச்சு. இன்றைக்கி பேராசிரியர்களாக சொல்கிறாங்க, அவங்க போய் இப்போ அந்த பேப்பர் திருத்துறது, தேர்வுகளுக்கு போகிறது. இப்போ அந்த பெஞ்சுக்கு அடியில் ஒரு 5-6 பெஞ்சுக்கு அடியில் வந்து கீழே ஒட்ட வைக்கப்பட்டிருக்குன்றாங்க போதை மருந்து. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் விஸ்வநாத் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இருக்கீங்களா? நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஃபஸ்ட்லேருந்து நம்ம சீமான் அண்ணகிட்டேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நிஜ ஜனநாயகனை விட்டுட்டு எல்லாம் திரையில் இருக்கிற ஜனநாயகன் பின்னாடியே ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தினார். எதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் எந்த ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் தாவேகா, விஜய், ஜனநாயகன் இந்த மாதிரி சப்ஜெக்டை தாண்டி சீமான் மட்டும் இல்லை எல்லா கட்சி தலைவர்களுமே ஏதோ ஒரு வகையில் அதை பேசிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு தாவேகா எல்லாரையும் போட்டு உலுக்கிட்டு இருக்கா. தாவேகா அந்த அளவுக்கு உழுக்கல. தாவேகா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து ஆரோக்கியமான அரசியலுக்கு கெடுதல் விளைவித்து கொண்டிருக்கிறது ஜனநாயகம். ஆரோக்கியமான அரசியல் அது ஆரோக்கியமான அரசியல் அல்ல தாவேகா செய்கிறது. காரணம் என்ன? இப்படி ஒரு தாவேகா என்பது வந்து ஒரு விஜய் என்கிற ஒரு நடிகரை மையமாக வைத்த ஒரு அமைப்பு. நடிகர்கள் அப்படின்னாலே நீங்கள் வந்து அது திரையில் வந்து நம்பர் 1 நடிகராக இருக்கக்கூடியவருக்கு அந்த பேசு பொருளாக அவர் இருப்பார். அவர் நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து இன்றைக்கி பிரபலமான ஒருவருக்கு நீங்கள் வந்து சாலையில் பார்த்தாங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்க, கையை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திரம், திரை நட்சத்திரம், ஒரு நடிகர் அவருக்கான அந்த 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 ஈர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதை வந்து ஒரு அரசியலுக்கு வந்து விட்டேன் என்கிற ஒரு ஒன்றை சொல்லிட்டு வந்து எந்த விதமான பக்குவமும் இல்லாமல் அரசியலை தவறாக கையாண்டு இப்போ நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்டேன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சு சொன்னோம்னா, இந்த சிபிஐ விசாரணை தேவையா? நான் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி தான். எதுக்காக இந்த சிபிஐ விசாரணை? தன்னுடைய கட்சி தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு 1000 வாலண்டியர்ஸ் தன்னுடைய கட்சிக்காரங்களையே வைத்திருந்து அவளுக்கு ஒழுங்குபடுத்தியிருந்தால் இன்று அந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டியதில்லை. இது ஒரு சாதாரண ஒரு வந்து அதை வந்து இப்போ இவர் வந்து ஏதாவது வந்து இந்த ஜெர்மனியில் நடக்கிற மாதிரி கொண்டு போய் எல்லாம் சேம்பருக்குள்ளே விட்டு ஒரு நச்சு புகை வந்து செலுத்தியிருந்தாருன்னா இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு போய் விஜய் நிற்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இது ஒரு அவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய அப்போது நடந்த ஒரு விபத்து. ஆனால் இதில் என்னென்னா, இதில் சதின்னு சொல்லி இதை சொதப்புனதே வந்து தாவேகா தான் சொல்ல வராங்க. இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லோருமே செந்தில் பாலாஜி ஒரு வியூ சொன்னார், உங்களை போன்ற பத்திரிகையாளர் ஒரு வியூ சொல்கிறாங்க, சீமான் போன்ற ஒரு வியூ சொல்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட் வந்த பிறகு நம்ம முடிவு பண்ணலாம்ல, இவங்க போகல, இவங்க பண்ணலை, அதனால் நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளே ஒரு இல்லை நம்ம அதுக்கு அந்த விபத்து பற்றி நான் போகல. விபத்து என்னவா இவங்க சொன்னாங்க. இவங்க வந்து நடந்தது வந்து இப்போ பிரச்சனை ஆக்குனது யார்?
தாவேக்கா தான் ஆக்குச்சு. இது வந்து சதி அப்படின்னு முதல்ல சொன்னது யார்? இதற்கு இது ஆதவர்ஜினா வந்து நேராக தமிழ்நாடு ஒரு காவல்துறையே முடித்து வைத்திருக்க வேண்டிய ஒரு வழக்காக தான் நான் பார்க்குறேன், வெளிப்படையாகவே சொல்கிறேன். என்ன ஒரு இப்போ எடுத்துக்காட்டால் இதுக்கு வந்து நீங்கள் ஆந்திராவில் சொல்லலாம். அல்லு அர்ஜுனா தானே அந்த நடிகர். ஒரு ஸ்டாம்பேட், ஒரு தள்ளுமுழு நடந்துச்சு, கைது பண்ணாங்க, அது வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு, அது மாநிலத்தோடு முடிஞ்சிருச்சு. அதே தான் இது, அது போல தான் இது. இதை வந்து ஆதவர்ஜினா வந்து டெல்லி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு பொறிமுறை வேணும், ஒரு வந்து விசாரணை முறை வேணும்னு சொல்லி கேட்டதே வந்து அவங்க தான். இதில் சதி இருக்குன்னு சொன்னது அவங்க தான். அப்போ நேச்சுரலாகவே சிபிஐ வந்து விசாரணை வருது. என்ன தப்பு இருக்காது, சிபிஐ விசாரணை வருது. சிபிஐ விசாரணைக்கு போகிறது நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி வந்து பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக தொடர்ந்து விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக், அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கிறது வந்து தொடர்ந்து வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே நீங்கள் வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் பிஜிஎம் மியூசிக் போட்டு விஜய் பாடலை போட்டு இவர் வந்து தெருவில் போகிறதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு வந்து தேவையில்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு, விளம்பரத்தை கட்டமைச்சு இன்றைக்கி அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ இன்றைக்கி அவருக்கு இன்றைக்கி விசாரணைக்கு போகிறாரு. இதை கூட காலையில் பத்திரிகை ஊடகங்கள் அப்படி தான் போட்டுட்ருக்கு. இது அவர் நான் என்ன கேட்குறேன்னா, ஆப்கானிஸ்தான் போய் வந்து இப்போது போர் நிறுத்த போகிறாரா, இல்லை வந்து பாலஸ்தீனத்தை வந்து வாங்கி கொடுக்க அவர் வந்து கிளம்பி போகிறாரா? அவர் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்காக போகிறார். அவர் எதுக்கு பத்திரிகை ஊடகங்கள் காண்பிக்கின்றன? அவர்களுக்கு பார்வையால் வியூஸ் கிடைக்குது, ஒரு வந்து டிஆர்பி கிடைக்குங்கிற பண்ணுறாங்க. ஆனால் இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடியது என்னது? தமிழ்நாட்டினுடைய நாகரிகமான ஒரு அரசியலை எடுத்து செல்ல வேண்டிய விஜய், அந்த கடமையில் இருக்கக்கூடிய விஜய் வந்து தற்பொழுது தன்னை வந்து இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம், இந்த பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் ஒரு விளம்பர பொருளாக பயன்படுத்தி கொள்கிறது என்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் விஜய் தான். ஸோ இது அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அப்போ இயல்பாகவே செய்தி ஊடகங்கள்லையும் அச்சு ஊடகங்கள்லையும் தலைவருடைய புகைப்படமாவது வராதாங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. ஏன்னா இல்லைன்னு மறுத்தாலும் அதான் உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சீமானன் உட்பட இருந்தாலும் சரி, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இருந்தாலும் சரி, திராவிடம் பேசுகிறதும் சரி, படத்தில் வரணும். இது வந்து விஜய் அவர் எதிர்பார்த்து செஞ்சுருந்தாருன்னா நீங்கள் இந்த விமர்சனம் வைக்கலாம். அவர் வந்தாலே ஒரு செய்தி ஊடகங்கள் போடுறது, அதை வந்து பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே மாஸ்க் ரோடு காட்டுறது எல்லாமே ஊடகங்கள் பண்ணுற வேலை அது. அதனால் வந்து பண்ணுறாங்க. இது வந்து விஜய் பயன்படுத்தினாங்கன்னா பயன்படுத்தினா என்ன தப்பு? நீங்கள் அவங்க ப்ரொமோஷன் அவங்க பயன்படுத்தினா இது ஒரு ப்ரொமோஷன் பயன்படுத்துறது ஏன் அப்படி செய்கிறாங்கிறதுக்கு ஒரு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியது விஜய் தான். நீங்கள் விஜய் மக்களோட மக்களை, இப்போ விஜயகாந்த் இருக்கார், விஜயகாந்த் வந்தார்னா மக்களோட மக்களாக கலந்து வந்து இருந்தார். அவரும் ஒரு திரைப்படத்தில் ஒரு நம்பர் 1 ஸ்டாராக திகழ்ந்தவர் அவர். அப்போ அவருக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி பிஜிஎம்லாம் மக்கள் போடல? கமல்ஹாசன் வந்தார், அந்த மாதிரி ஊடகங்களில் பிஜிஎம் போடலையே இல்லைங்களா? இப்போ சீமானும் ஒரு திரைத்துறை பின்புலத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களோட மக்களெல்லாம் போடல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே வந்து விண்டோ ஷாப் நடத்துகிற மாதிரி, விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி சண்டே மட்டும் வந்து அரசியல் கட்சி நடத்துறது, அப்புறம் எல்லாத்தையும் பனையூருக்கு வரவழைத்து பார்ப்பது, பத்திரிகையாளர்களை சந்திக்காதது. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் தன்னை வந்து ஒரு பெரிய, இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அவங்க வந்து அடிக்கடியெல்லாம் பத்திரிகைகளை சந்திக்க மாட்டாங்க. ஆனால் பத்திரிகைகளை சந்திச்சாங்கன்னா அத்தனை பத்திரிகைகள் அங்கே இருக்கும். தமிழ்நாடு சிறு பத்திரிகையிலேருந்து பெரு பத்திரிகையிலேருந்து அத்தனை தொலைக்காட்சிகள் அங்கே வந்து அரங்கம் நிறைஞ்சிருக்கும். அது டெல்லி போனாங்கன்னா டெல்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க, ஹால் முழுவதும் நிற்க அத்தனை பத்திரிகை, இந்தியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் பத்திரிகையெல்லாம் நிற்பாங்க. அந்த அம்மா வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது வேல்யூ வச்சுருந்தாங்க பத்திரிகைகளை சந்திக்கிறதுக்கு. மோடி மாதிரி பத்திரிகைகளே சந்திக்காமல் அந்த அம்மா இல்லை. விஜய் ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து யாரையுமே இப்போ சந்திக்கிறது இல்லை. ஆனால் வந்து இது ஒரு பெரிய பிம்பத்தை, எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அந்நியப்பட்டு போயிட்டார். இப்போது அந்நியப்பட்டது யார் சொல்கிறது? உங்களை போன்றதான் சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் அந்த மாதிரி எங்கேயும் சொல்லலையே. இல்லைங்க, மக்கள் யார் மக்கள்ன்றீங்க? அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மக்கள்னு சொல்கிறதுல யாருன்னா அவரோட ரசிகர்கள் தான். நான் மக்களாக பார்க்குறது யார் தெரியுங்களா? ரசிகர்கள் இல்லாமல் நான் பார்க்குறேன். நம்ம பொதுவாகவே களத்தில் வந்து ஐத்தமிழ்லேயே மைக்க போட்டு ஜென்ரலாக கேட்டால் கூட ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்கிறதும் அதுதான். ஒரு வரவேற்பை எதிர்பார்க்குறேன், புது ஒரு அரசியல் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நேச்சுரல். நீங்கள் விஜயகாந்தே அதுதான் எதிர்பார்த்தாங்க, அதுதானே செஞ்சுட்டு இருக்காரு அவர். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் ஒரு கட்டமைச்சு வச்சிருக்கீங்க, இதுக்குள்ளே தான் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு இல்லை. கட்டமைப்புலாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் கவுன்சிலர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் பனையூரில் வந்து சுற்றி ஒய் ப்ளஸ் கமாண்டோக்குள்ளே வச்சு படுத்துக்கிட்டு நீங்கள் கதவே வெளியில் வராமல் நீங்கள் கவுன்சிலரால் இருக்க முடியாது. அங்கே கவுன்சிலராக இருந்தால் கூட நீங்கள் வந்து மக்கள் நைட்டு வந்து சாக்கடை வந்து சரியில்லை அப்படின்னா கவுன்சிலராக சாக்கடை சரியில்லைன்னு கூப்பிடுவான். புரிஞ்சுங்களா? மின்சாரம் வரலைன்னா ஈபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா. இது வந்து நீங்கள் மக்கள் பணி செய்ய வேண்டியது. நீங்கள் எம்எல்ஏ ஆனாலும் எம்பி ஆனாலும் அதே வேலை தான் நீங்கள் செய்யணும். ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற மக்கள் சந்திப்பு என்பது, தொடர்பு என்பது அதை புரிஞ்சுங்களா? அவங்களை சுற்றி யாருமே போக முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய அகலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பனையூரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது பேர் அரசியல் கிடையாது. அதுவும் சினிமா தான். சினிமாவனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அதாவது உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் பலரும் தமிழ் தேசியவாதிகள் பத்திரிகை ஊடகங்கள் ரெண்டாவது மக்கள் சந்திப்பு இல்லாமல் மக்களுடைய தொடர்புனா நீங்கள் என்னென்னா மக்களுடைய புகழ் கிடையாதுங்க. அவர் வாழ்க, அவர் சூப்பருங்க, அவர் வரணுங்க, அவரெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதுக்கு பேர் வந்து அரசியல் அல்ல.
அவர் எங்கே வரணுங்கிறாங்க? அவர் முதலமைச்சரை நேரடியாக வந்துட முடியுமா? அப்படியே வந்துட்டு அவர்னால அவர் தன் சொந்த கூட்டத்தையே நிர்வகிக்க முடியலங்க. ஒரு 10,000 பேர், ஒரு 50,000 பேர் கூடக்கூடிய தன்னுடைய சொந்த ரசிகர்கள், அவர்களையே ஒழுங்குபடுத்தி நீங்கள் வந்து எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் வீட்டுக்கு அனுப்ப முடியாத அந்த நிர்வாகத் திறமை கூட இல்லாத விஜயும் தாவேகாவும் தமிழ்நாட்டு 7 கோடி பேர் எப்படி நீங்கள் ஆட்சி ஆண்டு நிர்வாகம் பண்ணுவாங்கன்றீங்க? 4 லட்சம் கோடி இது பட்ஜெட். இது அந்த பட்ஜெட்டு, அதே போல் 7 கோடி மக்கள், சட்டம் ஒழுங்கு, அவருடைய நிர்வாகம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கும், எதிர்கட்சி பிரச்சனை இருக்குது. இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்துட்டு இருப்பான். நீங்கள் பொருளாதார சிக்கல் இருக்குது, இயற்கை பேரிடர் வரும். எல்லாத்தையும் தாண்டி நின்று நிர்வாகம் பண்ணுறதுக்கு திறமை வேணுங்க. இன்றைக்கி நம்ம வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் அந்த பொறுப்பில் உட்காந்து பார்த்தா தான் அதனோட மதிப்பு என்னன்னு தெரியும், எவ்வளோ சிரமம்னு தெரியும். அவரே சொன்னார்ல, காலையில் எழுந்தால் என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொன்னார்ல. அப்போது அவரே இப்போ திணறாங்க. நீங்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர் அலை வந்து திமுக எதிரான அலை வந்து உருவாகினது அவங்களால தடுக்க முடியல. தெரியுங்க, 1949 வந்து கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சியை பிடிச்சி இவ்வளோ அனுபவம் பெற்றவர்கள் அவர்களாலே வந்து போதைப் பொருளை வந்து நீங்களே கரெக்டாக சொல்கிறீங்க. அவ்வளோ அனுபவப்பட்ட கட்சியில் ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தினா வாழைத்தார பிச்சுட்டு போகிறது நடந்திருக்கு, பேட்டு பாட்டியில் வாட்சிட்டு போகிறது நடந்திருக்கு. சொல்கிறேன், இது இந்த பக்குவப்பட்ட 75 வருஷம் கட்சிக்கே இந்த நிலைமை இருக்குன்னா நேற்று 2 வருஷம் தான் ஆச்சு. அவங்கள பிடிச்சி இப்படி மாறிடுச்சிங்கன்னா புரியல. வாழைத்தார பிச்சுட்டு போகிறதுங்கிறதுல அது நிறைய பேர் வந்து இன்னுமே பத்திரிகை ஊடகங்கள் தவறாக அதை போட்டுட்டு இருக்குங்க. அந்த வாழைத்தாறு இதெல்லாம் வந்து நமக்கு டெக்கரேஷன், நான் அந்த பகுதி பெரும்பாலும் இது அதிகமாக வந்து கொங்கு மண்டல பகுதி தான், எங்கள் பகுதியில் தான் பூராமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை யார் நீங்கள் வந்து அலங்காரத்துக்கு வச்சுட்டு திரும்ப வந்து யார் எடுத்துகிட்டு போவாங்க? அந்த திருவிழா நடத்தினவங்களும் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது யாருக்காவது கொடுத்துருவாங்க அதையே. இப்போ நீங்கள் ஒரு திருவிழா சில கூட்டத்தை சரி வாழைத்தார விட்டுருங்க, சில கூட்டத்தில் சேர்லாம் கூட உடஞ்சிருந்துச்சு, அது என்ன கணக்கில்? அது எவ்வளவு சேர் உடஞ்சிது? இப்போ நீங்கள் சேர் உடஞ்சது எண்ணிக்கை, நாங்கள் 41 பேர் இறந்தது பெருசா, நீங்கள் சேர் வாழைத்தார் உடஞ்சது பெருசா? அதான் சொல்கிறேன், அந்த இறந்தது இவங்க தான்ன்ற சிபிஐ முடிவு சொல்லட்டும், நம்ம ஏன் அதுக்குள்ள கருத்து இல்லை? இறந்தது, நான் சொல்ல இறந்தது உண்மை தானே. அது இறந்தது யாரும் வரல, யாரால இறந்தாங்கன்ற அது நான் சொல்ல பிரச்சனை, அந்த இதுக்கு போகல நம்ம. இல்லை இப்போ வரும்போதெல்லாம் என்னன்னா விஜய் இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்தா இருக்காது இப்படி. நான் இப்போ வரைக்கும் நான் விஜயை பற்றி சொல்லவே இல்லை. அந்த வார்த்தை எந்த இடத்துல நான் சொல்ல, அந்த வழக்கோ அந்த காரணம் என்னங்க, நான் சொல்றது வந்து விஜய் இந்த கூட்டத்தை சரிவர கட்டுப்படுத்த தவறிவிட்டார். அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும். தான் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் வந்து பூத் கமிட்டி மீட்டிங்கை வந்து கதவை திறந்து விட்ட உடனே அந்த குழந்தைங்களாம் எவ்வளோ ஓடி வந்தாங்க பார்த்தோம்ல. சின்ன பெண் குழந்தை ஒன்று தவறி, ஒரு சின்ன பொண்ணு தவறி விழுந்ததுன்னா பின்னாடி வரவங்களாம் மிதிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கிருந்தே தெரியுது இவங்க வந்து. ரெண்டாவது வந்து ஒரு சேஃப்டி கயிறே இல்லாமல் கம்பம் ஏறுறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க. அவ்வளோ தகுதி படைத்தவங்களாக இருக்காங்க. அவங்க திறன் எல்லாமே எனர்ஜி ஃபோர்ஸ் தானே, அவங்க சின்ன பசங்க தானே. அப்போ இவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு தெரியும் போது நான் வெளியில் வரும்போது நான் சொல்லி எல்லா கட்சி கூட்டம் நடத்தும் போது மரத்தில் ஏறி பார்த்துருக்காங்க, மேலே ஏறி பார்த்து எல்லா தலைவர்களும் இறந்துங்கன்னு சொல்லியிருக்காங்க, கீழே விழுந்திருக்காங்க. இப்போ கீழே தவறுனா எல்லாரும் கீழே விட எல்லா கூடத்தையும் கீழே விட தான் செய்வாங்க. என்னன்னா அது ஒரு 10 சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றிலாம் பேச மாட்டோம். விஜய் பண்ணியிருக்காரு, அவர் எனக்கு பிடிக்காது, அவர் பேசுவோம். அப்படி மரத்து மேலே ஏறி பார்க்கிறதோ நீங்கள் மாடி மேலே ஏறி பார்க்கிறதோ தவறுன்னு யாருமே சொல்லலைங்க. இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனால் எப்படி அவங்களுடைய கையாண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். போட்டு உடைக்கிறது, தொங்குறது, மேலே ஏட்டு பண்ணுறதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா அது தவறு இல்லை. அவன் வயசுக்கு அப்படி தான் இருப்பான். அவனை நீங்கள் எங்கே பயிற்சி கொடுத்து பண்பாட வச்சிங்க? விஜய்க்கே அந்த பயிற்சியும் பண்பாடு இல்லையே. விஜய்க்கே அரசியலுடைய தெளிவு. விஜய் மரத்தில் ஏறி இருந்தாரா? அவர் எப்போ கண்டிச்சார் சொல்லுங்கள்? ஒரே ஒரு மாதிரி ஏங்க, ஒரு தடவை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து கட்டுப்பாடோடு இதே அண்ணா வந்து திமுக இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். அதுதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்தார் அவர், சரிங்களா? ஆனால் அது பின்பற்றுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு ஸ்லோகனாவது கொண்டு வந்தார். இவர் ஏதாவது அந்த மாதிரி கொண்டு வந்தாரா? தம்பிகளா, நான் வந்து அறிக்கை விடுறேன், எந்தவித காரணத்தை கொண்டும் நடக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு அறிக்கை தான் வந்திருக்கா? இல்லை ஒவ்வொரு மாநாடு இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி அறிக்கை விட தான் செய்கிறாரு. பெண்கள் வராதிங்க, சின்ன குழந்தை வராதிங்க, அதை மீறி வரது யார் தப்பு? அப்போ கட்டுப்படுத்த வேண்டியது யார்? எத்தனை பேர் கட்டுப்படுத்த முடியும்? நீங்கள் கட்சியில் இப்போ கரூர் விவகாரத்தில் நான் சொல்லிடுறேன், கரூர் விவகாரத்தில் கூட எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கணக்கு காட்ட முடியும். மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது எப்படி அவங்களால கணக்கு? நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. இவருக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். நயன்தாரா கூட்டம் வந்துச்சு, சேலத்தில் வந்துச்சு, நீங்கள் கேரளாவில் வந்துச்சு, எல்லா நடிகர்களும் கூட்டம் வருது. சன்னி லியோனு கூட்டம் வருது. சன்னி லியோனும் நயன்தாராவை எனக்காவது இப்படி வந்துட்டு வந்து எனக்கு வர கூட்டம் இப்படி வருது அப்படின்னு ஏதாவது புலம்பிட்டு இருந்திருக்காங்களா? ஏன் அந்த கூட்டம் எப்படி அவ்வளோ ஆர்கனைஸ்டாக போச்சு? நீங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்திருக்கலாமா வேண்டாமா? விஜய் சாயந்தரம் வரட்டுங்க, நான் அதெல்லாம் குறையே சொல்ல. அவர் வந்து வந்திருக்கலாம், வயிற்றால போயிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். அதில் வந்து பெரிய இதாக லேட்டாக வரதெல்லாம் தவறு நான் இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்லலை. அது அவருடைய சூழ்நிலையை பொறுத்து. ஆனால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணுமா வேண்டாமா? அவர்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் இங்கே ஓடினீங்க.
நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க ஒரு கூட்டங்க, நம்மளாம் எல்லாம் போகிறோம், ஒரு இடத்துக்கு பொதுவில் போகிறோம். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், கேரளாவில் வந்து ஒரு இந்த கமல் குகையில் எடுத்தாங்கல்ல அந்த படத்தில் கூட வந்து ஒருத்தன் குழிக்குள்ள விழுந்துட்டான்னு அவனை மீட்கிறதுக்காக அந்த பசங்கள்லாம் எவ்வளோ போராடுறாங்க. கடைசியில் அவனை மீட்டெடுத்து தானே போகிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரன் வந்து இத்தனை பேர் வர்றாங்க, அவங்க இத்தனை குழந்தைங்க இத்தனை பேர் ஆகிட்டாங்கன்னா ஒரு கட்சிக்காரன் நாங்கள் தாவேக்காரங்கள் இல்லையே. சரி, தலைவர் வந்தாருன்னா சென்சிட்டிவாக இஷ்யூவாக அவரே இறங்கி நின்றுருக்கணுங்க. இறங்கி நின்று எனக்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இது நடந்த சம்பவத்துக்கு உடனடியாக எல்லாத்துக்கும் உடனடியாக எல்லாத்தையும் காப்பாற்றி அவர்களெல்லாம் வீடு போக வச்சு இதை ஒழுங்குபடுத்தி தரணும்னு நின்றுக்கணுங்க. அவரும் ஓடிட்டார். கட்சிக்காரங்க யாராவது தூக்குறக்கார இருந்தாங்கன்னா அவங்களும் இல்லை. அங்கே போய் யார் நின்னாங்க? எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் போய் நின்று பக்குவமாக பேசுகிறாரு. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் போய் சீமான் போய் பேசுகிறாரு. அதே போல் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போய் நின்று நிற்கிறாங்க. நீங்கள் எங்கே போனீங்க? உங்கள் கட்சிக்காரங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த பொறுப்பும் கிடையாது, உங்களுக்கு இந்த பக்குவமும் கிடையாது போது நான் சொல்லுறது பொலிட்டிக்கலாக. சரி, நீங்கள் வந்து சினிமாவில் இவ்வளோ கூட்டம் நடத்தியிருக்காங்கல்ல, எத்தனையோ சினிமா கூட்டம் நடந்திருக்கு. ஏன் மலேசியாவில் கூட நீங்கள் எத்தனை 85,000 பேர் 90,000 பேர் வந்திருக்காங்க. ஏன் அங்கெல்லாம் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண முடியுது? அங்கெல்லாம் உங்களால் வந்து ஒரு ப்ரைவேட்டு வந்து செக்யூரிட்டி வச்சு உங்களுக்கு இருக்கிற காசு. இப்போ விஜய் வந்து எந்த ஊருக்குமே வந்து கலைஞர் கருணாநிதி போல் ரயிலில் போக கிடையாது. ஜெயலலிதா போல் வந்து வாகனங்களில் வந்து சாலை வழியாக வாகன மார்க்கத்தில் போகிறதில்ல. எல்லா இடத்துக்கும் சொந்த ஒரு தனி ஃப்ளைட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறார். இங்கேருந்து மலேசியா போகிறதுக்கு வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறார். இவ்வளவு பணம் செலவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விஜய் இந்த தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு, ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்கு தனி பாதுகாப்பு படை, அவங்க படையே வேண்டாங்க. ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி கூட உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாது. எவ்வளோ வாடகை வரப்போகுது? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வரப்போகுது? எத்தனை கோடி வந்துட போகுது? நீங்கள் அதை வச்சு நீங்கள் கூட்டத்தை நடத்தலை. அந்த கான்ஷியஸ் கூட உங்களுக்கு ஏன் எல்லாம் போச்சு? உங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும். நீங்கள் அரசியலுக்கு வரதுனால உங்களோட வாக்கு வங்கி இன்னும் கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி வந்து திமுகவை பதம் பார்க்கும், அதிமுகவை பதம் பார்க்கும், பிஜேபி பதம் பார்க்கும், நாம் தமிழரை பதம் பார்க்கும், எல்லாம் பதம் பார்க்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் பதம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கும்? எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ஒரு கோட்டைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஹிட் பண்ண வர்றீங்க. அப்போ உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்துருக்கணும். சரி, இப்போ இந்த பண்ணாமல் விட்டதுனால தவறுன்னு சொல்கிறேன். இந்த வழக்கினுடைய அதான் சொல்கிறேன், இந்த வழக்கு இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்குமே இந்த இஷ்யூ நடந்துச்சு. இதுக்கு பிறகு 2-3 பொதுக்கூட்டங்கள் நடந்துச்சு, பேசினார். மக்களுடைய அலைங்கிறது அவருக்கு இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன், 2 இருக்குது. ரசிகர்கள்னு ஒருத்தர், தொண்டர்கள்னு ஒருத்தர். இப்போ நீங்கள் தொடக்கத்தில் வந்து எல்லாருமே வந்து சரி வந்துட்டார் வாக்குகள் போல். நான் இப்போ பேசின வரைக்கும் பெண்கள் கூட சொன்னாங்க ஒரு மாற்றம் வரட்டாங்க, அவர் ஏதாவது நல்லது செய்யிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியாது. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஓட்டு போட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா உடனே கடற்கடன்னு கையெழுத்து போட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு தான் அப்பாவிகள் அந்த வாக்கு போடுறேன்னு சொல்கிறவங்களே. அவர்கள் ரசிகர்களாக தான் இருந்தாங்க. இப்போ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இது ஒட்டுமொத்தமாக உங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க இவ்வளோ சொதப்படான்னு இப்போ என்ன சொல்லிட்டாங்க முடிவுக்கு, நாங்கள்லாம் வந்து ரசிகர்கள் தானே தவிர தொண்டர்கள் இல்லைங்கிற முடிவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த மாற்றம் களத்தில் நடந்திருக்கு, நானே கண்கூட பார்த்துருக்கேன். இதை நம்ம உள்ளூரை கவனிக்கணும். எனக்கு ரொம்ப வேட்டப்பட்டவர் தாங்க. நான் வந்து என்னையுமே ஒரு எடுத்துக்காட்ட நம்ம சிறு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெண்டு தாங்க, அதுக்காக இவனத்துக்கு அந்த இடத்துல உட்கார வைக்க முடியுமா, இன்னும் அந்த கெப்பாசிட்டி இல்லைம்பாங்க. அந்த ஒரு தன்மை இப்போ வந்திருக்கு. அதனால் 2வது வந்து இவருக்கு நம்ம எல்லாருமே இந்த கற்பனை செய்கிற ஆதவர்ஜனாவும் இவர் அந்த பிரசாந்த் கிஷோரும் ஒரு கிளப்பி விட்டாங்க. 20 விழுக்காடு வாக்கு இருக்குது, இவர் வந்தோடனே 20 விழுக்காடு வாக்கு வச்சுட்டு முதலமைச்சர் ஆக முடியாது. நீங்கள் சிங்கிள் தம்பிங் மெஜாரிட்டி வரணும்னா 117 இடங்களில் வெற்றி பெறணும் இல்லைங்களா? 234 தொகுதிகளில் 117 இடங்களில் நீங்கள் வந்து வெற்றி பெற்று 118 உறுப்பினர்கள் இருந்தால் தான் நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சியை அமைக்க முடியும். கூட்டணி ஆட்சியில் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 60 விழுக்காடு வாக்கு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வேணால் உங்களை கூட்டணி கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் ஏற்றுப்பாங்க. இவங்க 12 விழுக்காடு வச்சுருக்காங்க, இவங்க 12 விழுக்காடு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ஆளாளுக்கு 10 விழுக்காடு வாக்குகள், 40 விழுக்காடுகள் திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் பிரித்து வச்சுருக்கு. உங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அதெல்லாம் உடைச்சிட்டு வந்து வர அளவுக்கு இருக்காருன்னா இல்லை. நான் நடைமுறையை பேசுகிறேன். நான் வந்து திரைத்துறையில் விஜய் அப்படிங்கிறது எனக்கு தான் பிடிக்கும், புரிஞ்சுங்களா? நாங்கள் ஆனால் பொலிட்டீஷியனாக நீங்கள் வரும்போது இங்கே ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து அதுவும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வருகிறேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணிக்கல, அந்த குவாலிட்டி நீங்கள் வளர்த்துக்கல. நீங்கள் அந்த இடத்துல இன்னும் மைனஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ அந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் சீமான் அவர்கள் மட்டும்தான். நான் அப்படி சொல்லலை. நான் சீமானுமே நீங்கள் வந்து 14 ஆண்டுகளாக இருக்குது 8.2 விழுக்காடு வாக்குகள் வாங்குறதுக்கு, சரிங்களா? அதுக்கு வந்து அவர் எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருந்திருக்கு. அவர் வந்து அதிமுக திமுக இருக்கக்கூடிய இது போன்ற தொண்டர்கள் விஜயினுடைய தொண்டர்கள் போல் அவருடைய தொண்டர்கள் கிடையாது. அது ஒரு ஐடியாலஜி படி வர்றாங்க, முழுக்க சித்தாந்த ரீதியாக ஒரு தமிழ் தேசியம் என்கிற கொள்கை அடிப்படையில் வர்றாங்க. அவர்கள் இவங்களுக்கு என்ன கொள்கைன்னு தெரியாமலாம் அவங்க வெறும் தமிழ் தேசியத்தோடு வந்தால் பரவாயில்ல, பிராமண கடப்பா எடுத்துகிட்டு வரார்ல.
ஆமாம், நீங்கள் வந்து எந்த பிராமண கடப்பாரை வச்சு ஒரு காலத்தில் தமிழர்கள் அடிச்சிங்க? இப்போது நீங்கள் வந்து நல்லா ஒன்று கவனிச்சிங்கன்னா, நீதி கட்சி காலத்தில் வந்து நீதி கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் பூராமே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குகளாக தான் இருந்தாங்க, தமிழர்கள் கிடையாது. தொடங்கினவர் வந்து நடேசன் தொடங்கினாலும் கூட அவரை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு நீங்கள் வந்து வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் ஐசிஎஸ் குறிப்பிட்ட சில பதவிகளில் அன்றைக்கி ரொம்ப பாப்புலேஷன் கம்மிங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் அன்றைக்கி அவ்வளோலாம் கிடையாது. வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அவ்வளோ குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாங்க. அப்போ அவர்கள் பெரும்பான்மை பிராமணர்களாக இருந்தாங்க. அப்போது இந்த நீதி கட்சியும் இவர்கள் பிராமணர்கள் அல்லாத அமைப்பு தொடங்கப்பட்ட அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, தமிழர்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அவர்களால் இதை சாதிக்க முடியாது. அந்த பிராமணர்களை அந்த இடத்துலேருந்து விரட்டுவதற்கு அன்றிருந்த இந்த திராவிட இயக்கங்களால் முடியாது. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழர்களுடைய பெரும்பான்மை இருக்கிற தமிழர்கள்ட்ட வந்து உன்னை பாரியா மகன்னு சொல்கிறான், உன்னை சூத்திரன்னு சொல்கிறான் என்று சொல்லி பிராமணர்கள் மீது ஒரு பெரிய வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கி இந்த பிராமண கடப்பாரை என்று கையில் எடுத்து தமிழர்களை ஏய்த்து வந்து அந்த பிராமணர்களை வெட்டி விட்டு அந்த இடங்களில் போகிற அமர்ந்திருக்கிற யாருன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க அமர்ந்திருக்காங்க. ஆமாம், தமிழர்கள் இல்லை. நான் தான் திரும்ப சொல்கிறேங்க, வர்ணாசிரமம் சனாதனம் என்பது நீங்கள் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்பது அதுதான் அவங்க கட்டமைப்பாக வச்சுருக்கான். இப்போ என்ன தெரியுங்களா இருக்குது, பிராமணன் கிடையாது அந்த இடத்துல, திராவிடர்கள் அப்படிங்கிற இடத்துல இவங்க போய் வந்துட்டு இருக்காங்க. சூத்திரனாவே நம்மளை வச்சுட்டு இருக்காங்க. ஏன் இவர் சொல்லலையா, நம்ம அமைச்சர் சொல்லலையா, நீங்கள் இவர் என்ன நினச்சிட்டாங்கன்னு சொல்லலையா அவர், நம்ம தயாநிதி மாறன்? இன்னும் எத்தனை பேர் என்னை கொச்சைப்படுத்திட்டு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை, அவர்களுக்கே அந்த பிராமண புத்தி மாறாமல் இருக்குது. அப்போ இன்றைக்கி டாமினேஷன் எல்லா துறைகளிலுமே டாமினண்ட்டாக இருக்கிறது யார்? பிராமணர்களாக இருக்காங்க. பிராமணர்களை விரட்டி விட்டுட்டு இவங்க தான் அங்கே இருக்காங்க. இதற்கு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டவர்களால் நம்மளை வந்து பிராமணனை ஒழிக்கணும்டா. இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராமண எதிர்ப்பு இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கும், எனக்குள்ளே இருக்கும். நம்மளெல்லாம் இப்படி பண்ணிட்டான்டான்னு. இதை வந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக இந்த கடப்பாறையை வைத்து தான் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே இல்லை எல்லா மக்களையுமே வந்து ஒரு பிராமண எதிர்ப்பாக இவர்கள் ஓர்மைப்படுத்தினாங்க. ஓர்மைப்படுத்தின பலனை இவர்கள் அனுபவித்து கொண்டார்கள். இப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்கள் போனால் அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். இப்போது அந்த கடப்பாறை எடுத்து திரும்பி வந்து நான் உன்னுடைய குட்டிச்சவரை உடைப்பேன்றார் அவர். நீ எப்படி எங்களை வந்து நீ வந்து அந்த கடப்பாறையை வச்சு எங்களை ஏமாத்தினியோ அதே கடப்பாறையை கொண்டு நான் உன்னை வீழ்த்த வேண்டிய நிலைமைக்கு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த இதை பார்க்கணும், மேலோட்டமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் பெரியாரியர்கள் பேசக்கூடிய அதே போல் திராவிட இயக்கங்கள் பேசக்கூடிய சில மேலோட்டம்லாம் ஒற்றை வரியில் சிலதை நீங்கள் வந்து விளக்கம் பார்த்துட முடியாது. அது உள்ளூரை நீங்கள் பார்க்கணும். மேம்போக்காக சொன்னால் கை பிடிச்சி இழுத்தியாங்கிற மாதிரி தான் இருக்கும். அது எதுக்கு கையை பிடிச்சி விழுதா? கையை பிடிச்சி விழுக்குன்னா பக்கத்தில் ஒரு பழம் விழுதுக்கு அந்த புள்ள விழுந்துருக்கலாம். புரிஞ்சுங்களா? இதில் இந்த ஒரு பார்வை இருக்குது. அப்போ வெறும் கையை பிடிச்சி எழுதியானா நீங்கள் அந்த புள்ளையை கையை பிடிச்சி எழுதிட்டாருங்க அப்படின்னு சொன்னால் ஊரே சேர்ந்து உங்களை மொத்தும் அந்த புள்ள வாய் திறந்து சொல்லணும், அந்த அண்ணன் மட்டும் நான் காப்பாற்றினேன், நான் வந்து சாக்கடையில் விழுந்திருப்பேங்க, கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றுச்சுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவர்னு தெரியும். அதுபோல தான் இப்போ சீமானை பற்றி இப்போ நீங்கள் சொன்ன விமர்சனம் கையை பிடிச்சி எழுதியாங்கிறதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமா? இல்லை நீங்கள் நாம் தமிழருடைய வளர்ச்சி என்பது வந்து அது 1 விழுக்காடுலேருந்து 8 விழுக்காடு. அவர்கள் வந்து இந்த போட்டிக்கே இல்லை, யாரோடும் நாங்கள் வந்து கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அவர் அதை நோக்கி போகிறாங்க. ஆனால் விஜய் வந்து அவர் எப்படி வந்திருக்கணும்? நான் சொல்கிறேன், விஜய் வந்து ரைட்டுங்க, நாம் தமிழருமே இது சரியில்லைங்க, அதே தமிழ் தேசியத்தை பேசுது அப்படின்னு அதையும் ஒதுக்கிடுங்க. திமுக அதிமுக அதையும் நீங்கள் வந்து வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு ஆகாதது, ஊழல் கரப்ஷனு அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ மாற்று ஒன்று விஜய் மட்டும்தான் இருக்கார். அந்த விஜய் மாற்றாக இருப்பதற்கு இவர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, போதைப்பொருள் இல்லாத, கஞ்சா விற்கப்படாத, மதுபான கடை டாஸ்மாகில் வந்து இரவு பகலாக விற்கப்படாத, ஒரு பெண் குழந்தை கூட இங்கே வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படாத பொருளாதாரத்தை நம்பர் 1ஆக கொண்டு போவதற்கு விஜய் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? செயல்பாடு வேணுமா வேண்டாமா? இவர்களெல்லாம் வீழ்த்தி விட்டு ஏங்க 10 லட்சம் கோடி ரூபா கடனை வாங்கி வச்சுருக்காங்க திமுக இத்தனை ஆண்டுகள். இத்தனைக்கு நீங்கள் திமுக தொடங்கும் போது ஜெயராஜன்லேருந்து நீங்கள் பெரிய பெரிய பொருளாதார மேதைகள் எல்லாம் வச்சு ஒரு கூட்டு இது அமைச்சாங்க, 5 பேர் கொண்ட குழு. அந்த குழு எங்கே போச்சு? அந்த குழு வந்து கடன் வாங்குறதுக்காக சொல்லி கொடுத்தது. இன்றைக்கி வந்து திமுகவில் நீங்கள் என்னங்க சாதனை பண்ணின்னு கேட்டால் கிளிப்புள்ள மாதிரி சொல்கிறாங்க. 1000 ரூபா கொடுக்குறோம், பேருந்தில் வந்து இலவசமாக கூட்டிகிட்டு போகிறோம், மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், இப்போ லேப்டாப் கொடுத்துட்டோம், ரேஷன் 3000 கொடுத்துட்டோம். இந்த 5 தவிர இதுக்கு மேலே 10 தாண்டி ஏதாவது வந்து திமுக செய்த பணிகள் நான் சொல்லுங்க பார்ப்போம். அதிகபட்சம் 5லிருந்து 7 தாங்க இருக்குது. அப்போ 4.5 ஆண்டு காலத்தில் இந்த 7 பணிகள் செய்வதற்கு தான் 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினீங்களா? அப்போ இவங்களே திணறாங்கன்னு சொல்ல வர. திமுகவே பொருளாதாரத்தில் வந்து சொதப்பியிருக்காங்க.
அவருடைய நிர்வாகத்தில் சொதப்பல் இருக்குது. இன்றைக்கி கஞ்சா வந்து பள்ளிக்கூடங்களில் விற்கப்படுது. இன்றைக்கி பேராசிரியர்களாக சொல்கிறாங்க, அவங்க போய் இப்போ அந்த பேப்பர் திருத்துறது, அந்த இதுக்கு போகிறாங்க, இன்விஜிலேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தேர்வுகளுக்கு போகிறது. இப்போ அந்த பெஞ்சுக்கு அடியில் ஒரு 5-6 பெஞ்சுக்கு அடியில் வந்து கீழே ஒட்ட வைக்கப்பட்டிருக்குன்றாங்க போதை மருந்து. அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து சாதாரணமான இயல்பாக இங்கே மாறினா, இவர் என்ன சொல்றாரு முதலமைச்சர், இது பெரிய நெட்வொர்க்குன்றார். பெரிய நெட்வொர்க்குங்கிறக்காக உள்ளூரில் வந்து பயன்படுறத வந்து பெரிய நெட்வொர்க்குன்னா வெளியில் எங்கேயே போய் பண்ணிட்டு போகணும். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பண்ண கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தான் உங்கள்கிட்ட தான் காவல்துறை இருக்குது. அப்போ இவர்களே திணறும் போது இது எந்த விதமான அனுபவமும் பக்குவமும் இல்லாத விஜய் வந்து அரசியலில் சாதிப்பதற்கு அவர் கனவு காணலாம். ஆனால் நனவில் வந்து சுத்தமாக சாத்தியம் இல்லை. அதனால் இப்போ வந்து ஒரு விளம்பர பொருளாக அவர் பயன்படுறாரு. இந்த திமுகவுக்கு இப்போ ஒரு பெரிய விளம்பரம், பராசக்தியும் ஜனநாயகனையும் வந்து ஊதி பெருசாக்கிட்டோன்னா திமுகவினுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சமூக ஊடகங்களில் தீ பரவட்டும் அண்ணாடா அவர் பராசக்தியிடான்னு அவங்க பூரா அதை நோக்கி மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜனநாயகத்தை நோக்கி திசை திருப்பிட்டு இருக்காங்க. இவர்கள் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இப்போ மடைமாத்திரக்கு கூட்டத்தை எங்கள் பக்கம் அண்டை விடாமல் பண்ணுறதுக்கு இப்போ விஜய் வந்து திமுக பாஜகவிற்கு ஒரு கருவியாக இருக்கிறார், ஒரு பொம்மையாக இருக்கிறார். அப்படிங்கிறது திமுக பாஜகவுக்கு விஜய் கருவியாக இருக்காரா? ஆமாம், 2 பேர்த்துக்கு பொம்மையாக இருக்காரு. அவங்க ஜனநாயகன் படத்தை வச்சு மடைமாத்துறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வழக்கமாக நாம் தமிழ் கட்சியை பாஜக பி டீம்ங்கிற மாதிரி இப்போ நீங்கள் 2 பேருக்கும் அவர் பி டீமாக இருக்காரு, அப்படி தானே? நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுல பயன்படுத்துறாங்க. எந்த அடிப்படையில் ஒருத்தர் கொள்கை எதிர்க்கிறாரு, ஒருத்தர் அரசியல். நீங்கள் ஜனநாயகம், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஜனநாயகன் ஒரு மொக்கை, அது வந்து மொக்கை மீன்ஸ் அது ஒரு திரைப்படம் தான். இதனால் பாஜகவுக்கு என்ன ஒரு இது உங்களுக்கு? அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டில் விஜய் தடுத்து நிறுத்த முடியுமா? இல்லை அதை வச்சு விஜய் கூட்டணிக்கு வான்னு சொல்ல முடியுமா? கூட்டணிக்கு விஜய் வந்துட்டாருன்னா அது வந்து உடனே அது ஓட்டாக மாறிடுமா? இதே வந்து திமுக கலைஞர் கருணாநிதி இருந்தபோது மேலே அறிவாலயத்தில் சிபிஐ ரெய்டு, சரிங்களா, தயாள் அம்மாவில் வந்து அவர் உடம்புல வந்து வைரம் வச்சுருந்தாங்களான்னு அவர் சோதனை பண்ணிட்டு கீழே வந்து 63 சீட்டு காங்கிரஸ் வாங்கிட்டு போச்சு. அது நீங்கள் சொல்லுங்கள், அழுத்தம் கொடுத்து சிபிஐ அழுத்தம் கொடுத்து பண்ணாங்கன்னு. இவர்கிட்ட என்ன இருக்குது இவருக்கு வந்து சிபிஐ அழுத்தம் கொடுத்து விஜய்கிட்டேருந்து தொகுதிகள் வாங்குறதுக்கு? யோசிக்க வேண்டாமாங்க? அப்போ இது என்ன பிஜேபி எதுக்கு பண்ணுதுன்னா, பிஜேபி பொறுத்த விஜய்ங்கிற ஒரு பெரிய ஃபேஸு என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தால் பெரிய ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவாங்கல்ல. எங்கே வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? எங்கே வாங்க மாட்டாங்க? பெரிய வாக்கு இல்லைங்க. இப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம் பார்க்கும்போது விஜய்லாம் 50 லட்சம் வாக்குகள் வாங்க கூடுதலாக 50 லட்சமே பெரிய விஷயம். ஆமாம், பெரிய விஷயம் தான், கூடுதலாக வரும். இப்போ அது 50 லட்சம் வாக்குகள் வாங்குறதுக்காக இவ்வளோ பெரிய பிளாக்மெயில் அவங்க செஞ்சுட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு 3% வாக்கு வாங்கி வச்சிருக்க ஒரு கட்சிக்கு 50 லட்சம் வாக்கு என்னுடைய வேணான்றாங்களா? வேண்டான்னு சொல்கிறது இல்லைங்க. இப்போ என்னுடைய அவங்க நல்லா புரிஞ்சுங்க, அவங்க வரலன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இங்கே தான் கவனிக்கணும். நீங்கள் விஜய் வந்து அதிமுகவுக்கு போகிறது இல்லை அப்படிங்கிறது கேட்டகரிக்கலாக சொல்லிட்டார், மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லிட்டார். இது உறுதியாக அதிமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு வரமாட்டாங்கன்னு. ஏன் வரமாட்டாங்க தெரிஞ்சுன்னா அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டுட்டாங்க. விஜய் விட்டுட்டு மைனஸ் விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க பொலிட்டிக்கலாக போயிட்டுருக்காங்க. இப்போது ஏன் பிஜேபி வந்து இப்போ பண்ணுதுன்னா, விஜய் வந்து திமுக காங்கிரஸினுடைய ஒரு பி டீமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால தான் பிஜேபி வந்து இப்போ நெருக்கடி. எல்லாருமே ஆளால விஜய் ஏதோ ஒரு கட்சியில் பி டீம்னா இப்போ நான் தொடக்கத்திலிருந்து நான் ஒரே ஆள் தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் வந்து கமல்ஹாசன் 2.0 சொல்கிற ஒரே ஆள் நான் தான். அவர் எம்பிசிக்கு போயிடுவாருன்றீங்களா? பதிவுகள் பூரா நாங்கள் ஏன்னா பாருங்கள், எம்பிசிக்கு போயிடுவார், அவரும் 100% போவார். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ அது வந்து தெளிவாக நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஜனநாயகன் படம் ஆடியோ ரிலீஸில் தெரிஞ்சுது. அவர் அங்கே போய் பேசும்போது என்ன சொல்கிறார், வேர்ல்டுலேயே வந்து மலேசியா தாங்க வந்து சினிமாவுக்கான பெரிய மார்க்கெட்டுன்றார். அந்த மார்க்கெட்டில் நின்று அவர் பிஸ்னஸ் தான் பேசினார். அவ்வளோ பெரிய புகழ், அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸு, சரிங்களா, அவ்வளோ பெரிய பணம், இதெல்லாம் நீங்கள் வந்து நினச்ச சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை வச்சுட்டு போயிட்டு வர சினிமா மேடையில் சினிமா தானே. ஆமாங்க, அங்கே இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு வந்து அந்த கிளாமரை விட்டுட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். அவர் இந்த தேர்தலுக்கு அவர் வந்து இறக்கப்பட்டிருக்கிறார், கமல்ஹாசன் இறக்கப்பட்டது போல. அதே போல் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மீண்டும் ஜனநாயகன் 2 வந்து வர்றதுக்கு அவர் வந்து தயாராக இருப்பார். சரி, நீங்கள் சொன்னது போலவே ஜனநாயகன் 2 வருதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்கள்கிட்ட சிறப்பாக மக்கள் தெளிவடை. நன்றி.